குரு பரம்பரையில் இறுதி ஆச்சாரியன். அவர் தம்முடைய உபதேச ரத்தினமாலை அப்படிங்கிற பிரபந்தத்துல தெரிவிக்கிறார். ஞானமும் அனுஷ்டானமும் நன்னா இருக்கிற ஆச்சாரியன். அந்த ஆச்சாரிய சம்பந்தம் நமக்கு வேணும். ராமானுஜ சம்பந்தம் வேணும்னு சொன்னேன். அவர் தான் நமக்கு முக்தி கொடுக்க போறார். ஏன்னா நம்பெருமாள் திருவரங்கத்து பெருமாள் அப்படித்தான் ஆணையிட்டு இருக்கார். ராமானுஜரே, இனிமே நீர் பார்த்து யாருக்கு முக்தி உண்டும்னு சொல்லுகிறீரோ அவர்களுக்கு முக்தி கொடுக்கிறோம். அப்ப நீர் பார்த்து சொல்லணும்னா நமக்கு ராமானுஜ சம்பந்தம் வேணும். நமக்கு ராமானுஜ சம்பந்தம் வேணும்னு என்ன பண்றது? சாமி, நான் இப்ப பிறந்திருக்கேன், அவர் 1000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருந்தார், நான் எப்படி சாமி அவரை பாக்குறதா? ஏதாவது சிபாரிசு கடுதாசி வேணா வாங்கிட்டு வரட்டுமா? என்னதான் என்ன பண்ண சொல்றீருப்போ, நான் எப்படி அவரோட சம்பந்தப்படுவேன்? அதுக்கும் வழிமுறைய ராமானுஜரை ஏற்படுத்தி வைத்தார். அதாவது 74 சிம்ஹாசனாதிபதிகள்னு அவர் ஏற்படுத்தினார். அவர் கீழே 74 சிஷ்யர்கள். அவாதான் இன்னி வரைக்கும் ஆச்சாரிய புருஷர்களாக இருக்க முடியும். அவர்கள் மட்டும்தான் சமாசேனம் பண்ண முடியும். நாம இந்த சம்பிரதாயத்துல பஞ்ச சம்ஸ்காரம்னு ஒண்ணு சொல்லுகிறோம் இல்லையோ? எதற்கெனில் ராமானுஜ சம்பந்தம் நமக்கு வேணும். அந்த சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதே இந்த பஞ்ச சம்ஸ்காரம் தான். இது எப்படின்னா, அன்னைக்கு இருந்த ராமானுஜர், அவர் சிஷ்யர், அவர் சிஷ்யர், அவர் சிஷ்யர், அவர் சிஷ்யர், அவர் சிஷ்யர். இன்னைக்கு ஒருத்தர் இருப்பாரோ இல்லையோ, அதே பரம்பரையில் அவரிடத்துல அடியன் போய் தொடர்பை ஏற்படுத்திக்கணும். ஏற்படுத்தினுட்டா அவர் மூலம் அதுக்கு முன்னாச்சாரியன், அவர் மூலம் அவருக்கு முன்னாச்சாரியன், அப்படியே போய் போய் ராமானுஜர் அளவுக்கு சேர்றது. ராமானுஜாங்கிரி சரணோஸ்பி குலப்பிரதீபா துவாசீத்ஸ யாமுனமுனேகே சச்சநாத வம்ச வம்ச பராங்குஷமுனேகே சச்சசோபி தேவ்யாக தாசஸ்தவேதி வரதாஸ்பி தவேக்ஷணீயா. கூரத்தாழ்வான் வரதராஜஸ்தவத்தினுடைய கடைசியில தெரிவிக்கிறார், அடியே ராமானுஜரை பத்தின்றே, அவர் ஆளவந்தாரை பற்றினார், அவர் நாதமுனிகளை பற்றினார், நாதமுனிகள் நம்மாழ்வாரை பற்றினார், நம்மாழ்வார் மகாலட்சுமி விஷக்சேனரை பற்றினார், விஷக்சேனர் லக்ஷ்மியை பற்றினார், லக்ஷ்மி பெருமானே பேருருளாளன் பேரு தேவராஜ பெருமானை பற்ற அவர் நம் அனைவருக்கும் முக்தி கொடுக்கிறார். அப்ப நமக்கு ராமானுஜ சம்பந்தம் இருந்தா மோட்சம். ராமானுஜ சம்பந்தத்தை எப்படி ஏற்படுத்திக்கிறது? ரொம்ப எளிய வழியை ஏற்படுத்தி வச்சார். 74 சிம்ஹாசனாதிபதிகள், 74 ஆச்சாரியாள். அந்த பரம்பரையில இன்னி வரைக்கும் யார் வராளோ அவர்களிடத்துல போய் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி கொள்ளலாம். அப்படி பண்ணிவிட்டா தான் நமக்கு அந்த தொடர்பே ஏற்படுறது. அதுக்கு நான் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் 1/2 மணி நேரம் போய் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டு சாமி நான் எப்ப மோட்சம் போவேன்னு ஆரம்பிக்க கூடாது. அவ்வளவு சுலபத்தர் கொடுத்துருவாளா? அவசியம் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கணும். பண்ணிண்ட பிற்பாடு அப்புறம் நம்ம காத்துன்னு இருக்கணும். ராமானுஜர் எப்படி எழுதி வைத்திருக்கிறாரோ அதன்படியெல்லாம் வாழ வேண்டும். ஆச்சாரியனிடத்துல பிரதிபத்தியோட பகவத் பாகவத ஆச்சாரியர்களுக்கு தொண்டு புரிந்து கொண்டு வாழ வேணும். இப்படி இருக்கணும்ங்கிறதான் நம்ம பெரியவர்கள் எழுதி வச்சிருக்கா. அப்ப அனைத்துலகும் வாழ பிறந்தாரா? அனைத்துலகுக்கும் வாழ்ச்சியது வைகுந்தத்தை அடைதல். அது ஒரே இலக்கு. அதை யார் கொடுக்க வேணும்? திருமால் தான் கொடுக்கிறார். நேரே கொடுத்து விடுவரா? ஆனா நேர போறதுக்கு நெருடல் இருக்கு. அதுக்கு தான் ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியர்களிலே தலைவர் யார்? ராமானுஜர். ராமானுஜருக்கு பெருமாள் என்ன அதிகாரத்தை, என்ன உரிமையை கொடுத்திருக்கிறார்? 2 விபூதிக்கு நீர்தான் உடையவர். அதனால உடையவர்ங்கிற பட்டம் கொடுத்திருக்கேன். நீர் பார்த்து யார வைகுந்தத்துக்கு அனுப்பிச்சு வைக்கிறீரோ அவர்கள் வைகுந்தத்துக்கு ஏகுகிறார்கள். ஆகையால் அவருடைய சம்பந்தம் நமக்கு இன்றியமையாததாகிறது. ராமானுஜரோட எப்படி தொடர்பு ஏற்படுத்தி கொள்ள? அவர் வெகு நாட்களுக்கு முன்பாக இருந்தவராயித்தேன்னா 74 சிம்மாசனாதிபதிகள். அவர்கள் இன்னி வரைக்கும் யார் வந்திருக்காளோ அவர்களோட நமக்கு தொடர்பு. இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த திட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்தாரோ இல்லையோ, இது ராமானுஜரே நமக்கு இருக்கிற உயர்ந்த கருணை பிச்சை. ஆகையால் தான் காரே கருணை ராமானுஷ இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை காரே மேகத்தை போன்ற கருண உள்ளம் படைத்தவரே இராமானுஷ. இந்த கடல் சூழ்ந்த மண்ணுலகத்திலே உனக்கு இருக்கிற அருள், உனக்கு இருக்கிற கருணை, உனக்கு இருக்கிற அன்பு யார் புரிஞ்சுக்க போறா? எவ்வளவு ஏழை எளிய மக்களிடத்திலையும் நீ எவ்வளவு அன்பு காட்டுகிறாய். அனைத்துலகம் வெறும் பண்டிதர்களுக்கு மட்டும் ராமானுஜர் அல்லர், சாமானியர்களுக்கு கூட, எவ்வளவு ஏழை எளிய பாமர மக்களா இருந்தா கூட ராமானுஜர் அவர்களுக்காகவும் செய்கிறார். பல இடங்கள்ல நாம பார்க்கலாம். ஒரே ஒரு வண்ணான் கதை மட்டும் சொல்லி முடிச்சுடுறேன். அது எப்படி சாமின்னா, செருப்பு தைக்கிற கதை ஒண்ணு சொல்றேன். செருப்பு தைக்கிறவர் கதையும் வண்ணான் கதையும் உண்டா? இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்துல நடக்கிறது. பாதுகை, ராமனுடைய பாதுகை பரதன் பெற்றுட்டு போனான்னு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். அதுதான் சித்திரகூடத்திலே பரதன் வந்தார், ராம பாதுகையை பெற்று போனார், பாதுகா பட்டாபிஷேகம் பண்ணித்தான் அயோத்தியை ஆண்டு வந்தார்னு சரித்திரம் கேள்விப்படுற இல்லையோ? அப்ப பெருமாளுக்கு பாதுகையை சமர்ப்பித்தல்ங்கிறது எவ்வளவு வசதியாருது. அதை ராமானுஜர் ஆசைப்பட்டு இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்துல ஒரு வழக்கம், யாரு செருப்பு தைக்கும் குலத்தில் உள்ளார்களோ
அந்த தொழிலை யார் புரிந்து வருகிறார்களோ அவ ஒரு பெரிய செருப்பு, பெருசுன்னா இவ்வளவுலாம் இல்ல, ரொம்ப பெரிய செருப்பு, அது போட்டுக்கிறதெல்லாம் நடக்காது, அவ்வளவு பெரிய செருப்பை பண்ணி எடுத்துன்னு போய் ஆரியபட்டாள் வாசல்ல போய் நிப்பா. உள்ளே இருந்து வெளியில வந்து அந்த செருப்பை நம்பெருமாள் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அன்னைக்கு பிரசாதம் மரியாதை எல்லாம் உண்டு. இந்த அளவுக்கு ராமானுஜர் அந்த கோவில்ல திட்டங்களை ஏற்படுத்தி வச்சிருக்கார். இன்னொன்னு, ஒரு வண்ணான் தினப்படி அரங்கநாதனுடைய துணிகளை அவர் தான் துவைத்து கொடுப்பார். நம்பெருமாள் இடுப்புல சாத்திக்கிற வஸ்திரம் எல்லாம் இல்லையா, அது அவர் தான் துவைச்சு கொடுப்பார். ரொம்ப நன்னா துவைச்சாராம். நம்ம ரொம்ப மொடமொடான்னு துவைச்சுட்டோம்னா கட்டிண்டா இடுப்பு அறுக்கும் இல்லையோ, அப்படிலாம் இல்லை. இவர் நல்லா ரொம்ப மெதுவா மென்மையா துவைச்சு கொடுத்துருக்காரு போல் இருக்கு. துவைச்சதை எடுத்துன்னு நம்பெருமாள் கட்டிண்டார். கட்டின்னு பார்த்தா ரொம்ப நன்னா மெத்து மெத்துன்னு இருக்கு, உடம்புக்கு நன்னா இருக்குன்னு பக்கத்துல இருக்கிற ராமானுஜரை பார்த்து வண்ணான் நன்னா துவைச்சிருக்கார் அப்படின்னு தன் திருவுள்ளத்தில் இருக்கிற கிடக்கையை நம்பெருமாள் சொல்லிண்டார். உடனே சட்டுன்னு உடையவர் எழுந்திருந்து, அப்பன்னா சுவாமியின் இடத்துல ஒரு விண்ணப்பம்னார். என்ன வேணும்னு நம்பெருமாள் கேட்கிறார். நம்பெருமாள் தான் ஸ்ரீரங்கத்து பெருமாள். ஸ்ரீரங்கத்து மூலமூர்த்திக்கு பெரிய பெருமாள்னு பேர், ஸ்ரீரங்கத்துல உற்சவ மூர்த்திக்கு நம்பெருமாள்னு பேர். நம்பெருமாள் உடனே இந்த மாதிரி அவர் நன்னா தோச்சார்னு சொன்ன உடனே ராமானுஜர் பிரார்த்திக்கிறார். அப்படின்னா இந்த வண்ணானுக்காக இவனுடைய முப்பாட்டனுடைய முப்பாட்டனுடைய முப்பாட்ட வண்ணான் ஒருத்தர் இருந்தாரே, அவர் பண்ண தப்ப மன்னிச்சுறான்னு கேட்டார். நம்பெருமாள் புரியல, இந்த வண்ணானுக்கு முப்பாட்டனுக்கு முப்பாட்டம் வண்ணானா, அது எந்த வண்ணான், நான் யார என்ன இப்ப தப்பா நினைச்சிருந்தேன்னா, நீர் கிருஷ்ணாவதாரம் பண்ணினீர். நம்பெருமாள்கிட்ட சொல்றார், நீர் அப்போ துவாபர யுகத்தில் கிருஷ்ணாவதாரம் பண்ணினீரே, அப்ப 10 வயசு வரைக்கும் கோகுலத்தில் இருந்தீர். முடிச்சுட்டு மதுரை பட்டணத்துக்கு திரும்ப வந்தீர். வடமதுரை, நம்ம இந்தூர் மதுரை சொல்லல, வடமதுரை, வடதிச மதுரை சாளக்கிராமம் வைகுந்தம் துவரை அயோத்தி இடமுடவதரி இடவகமுடைய எம்புருடோத்தமர் இருக்கைன்னு பெரியாழ்வாருடைய பாசுரம். வடமதுரை தான் கண்ணன் பிறந்த ஊர். அங்குதான் கம்சன் கண்ணனை திரும்ப வரவழைச்சு யானையை நிறுத்தி வச்சு கொன்னுடனும் அப்படின்னு திட்டம் போட்டிருக்காரோ இல்லையோ. கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நெடுமாலேன்னு ஆண்டாளுடைய பாசுரம். கம்சனை கொல்றதுக்காக மதுரைப்பட்டினத்துக்குள்ள வரார். வரச்சே கண்ணனுக்கு தோணித்து, நேற்று வரைக்கும் கிராமத்துல இருந்துட்டோம், கொஞ்சம் அப்படி அலங்காரம்லாம் பண்ணாட்டா கூட தேவையில்லை, இன்னைக்கு நகரத்துக்கு வந்திருக்காரோ இல்லையோ, நல்லா பளபளான்னு அலங்காரம் பண்ணிக்கணும். நீங்க நகரத்துல போய் பாருங்க, கிராமத்துக்கு அதுக்கும் பெரிய வேறுபாடு. நம்ம பாட்டுக்கு இங்க ஏதோ ஒரு துண்டை கட்டின்னு இருப்போம், மேல ஒரு அரசொக்கா போன்னு இருப்போம், அதோடய கடத்தரு கண்ணி எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துருவா, வாசல் உட்காந்து பேசுவா. ஆனா நீங்க இந்த நகரத்து பக்கம் வந்து பார்த்தீங்க, நன்னா முகத்துக்கு பூச்செல்லாம் பேசிட்டு முழுக்க அலங்காரம் வேண்டாத்தான் ஒண்ணுமில்லை, வாசல்ல குப்பையை கொட்டுறதுக்கே போவா, இல்லைன்னா அதுக்கே போக மாட்டா. ஏன் சுவாமி அப்படிலாம் பண்ணிட்டாத்தான் நகரத்துல இருக்கணுமான்னா, ஒருவேளை அத்தனை அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு காரணம் அதெல்லாம் பண்ணிக்கலன்னா அவளை பார்த்தா பயந்து படுவோமோன்னு தெரியல நமக்கு எதனாலேன்னு. இப்போ ஏன்னா ஒருவேளை பண்ணிட்டு வந்தா தான் பார்க்கவே முடியும், இல்லைன்னா பார்த்தா பயந்து படுவோம் போல் இருக்கு. கிராமத்துல இருக்கிறவா அந்த மாதிரி இல்லையோ, அதனால தைரியமா அலங்காரம் பண்ணிக்காமலே போயிடுறா. அப்ப கண்ணன் யோசித்தார், நேத்து வரைக்கும் கோகுலத்துல நம்ம அலங்காரம் பண்ணிக்கல, ஆனா இப்ப மதுரை பட்டணத்துக்கு வந்திருக்கோம், இங்க நன்னா அலங்காரம் பண்ணிக்கணும், புது வேஷ்டி வேணும்னு அவருக்கு ஆசை, சந்தனம் பூசிக்கணும்னு ஆசை, புது மாலை போட்டுக்கணும்னு ஆசை. அவர் எங்க போவர்? அவரோ ஒரு இடப்பிள்ளை, உலகமே கண்ணனுடையது. ஆனா அந்த கண்ணன் தனக்கு வேட்டி வேணும்னு ஆசைப்படுறார், சந்தனம் வேணும்னு ஆசைப்படுறார், பூமாலை வேணும்னு ஆசைப்படுறார். அப்ப ஒரு வண்ணான் கம்சனுக்கு வேட்டி தோச்சு எடுத்துன்னு போயிட்டு இருக்கான், வசத்தி வசத்தியா பட்டு வேட்டி. கண்ணனுக்கு பார்த்துட்டு, இவருக்கு என்னைக்குமே தம் வீட்டுதை சாப்பிட்டு அவருக்கு பழக்கமே இல்லை, புறத்தையார் வீட்டதை எடுத்து சாப்பிட்டு தான் பழக்கம். ஆனாலும் இவர் கிட்டக்கு வந்துட்டு அந்த வண்ணானை பார்த்து கேட்கிறார், நீ நல்ல நல்ல வேட்டி எல்லாம் எடுத்துன்னு போறியே, எனக்கு ஒரு வேட்டி கொடு அப்படின்னு வண்ணான்ட்ட கேட்டார். அவனாவது இப்பேற்பட்ட கண்ணன் வந்திருக்கான்னு கொடுத்துருக்கலாமோ இல்லையோ. அவன் பதில் சொன்னா, எதுக்கோ ஏதோ வாசனை தெரியாதுன்னு வாழே, அத போல அதென்ன ராஜாவுக்கு வேட்டி எடுத்துன்னு போறேன், நான் பட்டு ஜரிகை போட்டு, நீ ஒண்ணுமில்லை இடப்புள்ள, நீ போய் இந்த வேட்டி போவோ அப்படின்னு சொன்னா கோவம் வந்துருது கண்ணனுக்கு. தன்னுடைய கையால முட்டியால அவன் தலையில ஒரு தட்டு தட்டினார். அந்த வண்ணான் தலையருந்து கீழே விழுந்துட்டான். அதோட வண்ணான் முடிஞ்சே போயிட்டான். அடுத்ததுதான் திருவக்கரா கூனி. கூனியின் இடத்துல போய் சந்தனம் கொடுன்னு கேட்டார். கூனி அப்புறம் பார்த்து தேரி திருவுடம்பில் அவளும் பூசன நாரிய சாந்தன் நமக்கிற நல்கன தேரி அவளும் உடம்பில் பூசினாள். திருவக்கராவுக்கு சாப விமோச்சனத்தையே கொடுத்துட்டார். அடுத்து மாலாக்காரர், பிரசாத பரமௌநாதௌ மமகேகம் உபாகதௌ தன்யோகம் அர்ச்சயிஷ்யாமி இத்தியாக மால்யோபஜீவனஹா. ரொம்ப ஆச்சரியமான புராண ஸ்லோகம். மாலாக்காரர் வீட்டுக்கு போய் அவர் தான் பூ தொடுத்திருந்தார், ரொம்ப ஏழை. அந்த ஏழை இடத்துல பூ தொடுத்து வாங்கி பூவை சாத்தின்னு போனார். இது 3 நடந்திருக்கு மதுரைப்பட்டினத்துல நடந்த இந்த 3 கதை. இதுல முதல் கதை வண்ணான் தப்பு பண்ணிவிட்டான். தப்பு பண்ணதுக்கு அடிச்சுட்டார் பெருமாள். அடிச்சிருந்தனால அவன் உயிர் படுத்த இல்லையோ, ராமானுஜர் அவனை இப்ப ஞாபகம் வச்சுருக்கார். என்னைக்கோ துவாபர யுகத்துல நடந்த கதை இது. இவர் இருக்கிறது கலியுகத்திலே. அந்த வண்ணானை பத்தி பெருமாள் திருவுள்ளத்துல கோபம் இருக்கோ இல்லையோ, அவர் உள்ளத்துல கோபம் இருந்தாலே நம்ம நரகத்துக்கு தானே போவோம். அப்ப அந்த ஒரு வண்ணான் நரகத்துக்கு போயிருப்பானே,
ஒரு சொத்து ஏன் பெருமாளை விட்டு போகணும்? அவனும் வைகுந்தத்துக்கு போக வேண்டாமா? இந்த ஒருத்தனையே நரகத்துக்கு போயிட்டா எல்லாரும் அப்ப போகலாமே. அந்த ஒருத்தன் கூட போகக்கூடாது, அவனும் வைகுந்தத்தை அடையணுங்கிறதுக்காக இப்ப அந்த வண்ணான ஞாபகம் வச்சுன்னு இந்த வண்ணான புடிச்சுன்னு விட்டார் அவர். இவன் நன்னா துவச்சு கொடுத்தானோ இல்லையோ, நன்னா துவச்சே நம்பருமாள் சொன்னாரோ இல்லையோ, அப்ப இவன் முப்பாட்டனுக்கு முப்பாட்ட ஒரு உறவு இவருக்கு தெரியாது. இப்போ அவன் எந்த பாட்டனுக்கு எந்த முப்பாட்டனோ யாருக்குமே தெரியாது. ஆனா வண்ணானுக்கு வண்ணானோ இல்லையோ, அப்ப அந்த வண்ணான தேவரீர் மன்னிச்சு விட்டுடக்கூடாதான்னா அப்ப பெருமாள் நினைச்சிருந்தாராம், நல்ல வேளை அனைத்துலகும் வாழ பிறந்த எதிராசர்னு நம்ம சரியாகவே சொல்லுகிறார்கள். இல்லைன்னா அதை ஞாபகம் வச்சுன்னு இன்னைக்கு நம்ம இடத்துல ஞானம் வந்து கேட்பீரா? இப்படி எத்தனையோ சரித்திரங்கள் சொல்லலாம். யாரும் நன்கு இருக்க வேண்டும், அனைவருக்கும் முக்தி கிடைக்க வேண்டும், எல்லாருமே பெருமானுக்கு ஆட்பட வேண்டும். திருத்தி திருமகள் கேள்வனுக்கு ஆட்சிய செய்ததே ராமானுஜர் பண்ணின பெருந்தொண்டு. ஆகையால் தான் அவரை ஜெகதாச்சாரியன்னு கொண்டாடுகிறோம். இந்த ஜெகத்துக்கே ஆச்சாரியன். இன்னைக்கு நம்ம பட்டம்லாம் போட்டுக்கணும்னா ஜெகதாச்சாரியன்கிற பட்டம் அவர் ஒத்தருக்கு தான். ராமானுஜர் அன்னைக்கும் சுவாமி, இன்னைக்கும் சுவாமி. சுவாமி அவர் அன்னைக்கு இருந்தார், ஆனா இன்னைக்கு அடிக்கடி அவரை நினைச்சுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னா அதற்காகத்தான் முதலியாண்டானுடைய திருக்குமாரர் இன்று ஸ்ரீபெரும்புதூர்ல நாம ராமானுஜருடைய விக்கிரகத்தை சேவிக்கிறோமே, அதை ஏரியருள பண்ணினார். ராமானுஜருடைய முக்கியமான சிஷ்யர்கள்ல ஒருத்தர் முதலியாண்டான். அவருக்கு தாசரதின்னு திருநாம். முதலியாண்டானுடைய திருக்குமாரர் தான் கந்தாடை ஆண்டான். அவர் தான் ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கிற விக்கிரகத்தை பண்ணி அதுக்கு ராமானுஜருடைய அனுகிரகத்தையே பெற்று அது அவருடைய ஆசியோடையே அவ்விடத்தில் ஏரியருள பண்ணினார். அத போல விக்கிரகம் எங்க தேடினாலும் நீ கிடைக்க போறதில்லை. இதெல்லாம் ஒரு சிற்பி வந்தார் பண்ணார்னு சொல்லவே கூடாது. அவ்வளவுதானா? சிற்பிட்ட கொடுத்து பண்ணிவிட்டா அவ்வளவு அழகா வந்துருமா? இல்ல அவருக்கு இருக்கிற சாநித்தியம் எல்லாம் வந்துருமா? அவருக்கு இருக்கிற பெருமை எல்லாம் வந்துருமா? அது ராமானுஜர் ஆசைப்பட்டு இருக்கிறார். அது அவர் உகந்த திருமேனி அல்லவா? அதனாலதான் தான் உகந்த திருமேனி, தான் உகந்த திருமேனின்னு சொல்றோம். பற்பமெனத்திகள் பைங்கடலுந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராட பதிந்த மருங்கழுகும். ரொம்ப ஆச்சரியமான ஒரு பாடம். அதனுடைய கடைசியில சொல்றது, முப்புரி நூலோடு முன்கையிலேந்திய முக்கோல் தன்னழகம் இப்படிப்பட்ட எதிராசர் வடிவழகு என் நிதயத்துளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. அனைத்துலகும் வாழ பிறந்தவர் எதிராசர். அதிகாரம் இல்லாதவர்களுக்கு, தகுதி இல்லாதவர்களுக்கு ஆசை இருந்தால் முக்தி கொடுத்து விடலாம் என்று சொல்லி இருக்கிறவர் ராமானுஜர். திருக்கோட்டியுனுடைய உயர்ந்த அஷ்டாங்க விமானம், அதன் மேல் ஏறி நின்று சரமஸ்லோகத்தை அங்கிருந்த அந்தரங்க பக்தர்கள் அனைவருக்குமாக சொல்லி ஆசை இருந்தா மோட்சம் கொடுத்துள்ளான்னு தெரிவிச்சாரோ இல்லையோ, அப்ப அனைத்துலகும் அவர் தானே வாழ பிறந்தார். ஒரு வண்ணானுக்காகவும் பிரார்த்தித்தார். ஆரோ செருப்பு தைக்கிற ஒருத்தர் இன்னைக்கும் கைங்கரியம் வேணும் என்ன அவர்களுக்கும் மரியாதை ஏற்படுத்தி வச்சிருக்கார். ஓஹோன்னு ஒரு பக்கம் பரம வேதாந்தத்தை அவர் உபன்யசித்தார். பெரிய பெரிய வேதாந்த காலக்ஷேபம் பண்ணிருக்கார். அதே அடுத்த சமயம் எல்லாருக்கும் மோட்சம் வேணும்னு ஆசைப்பட்டாரோ இல்லையோ, அப்ப அவர் சம்பந்தம் இருந்தால்தான் நமக்கு முக்தி கிடைக்கிறது. அந்த சம்பந்தத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வழி என்ன? பஞ்சசம்ஸ்காரம். பஞ்சசம்ஸ்காரம்ங்கிறது சங்க சக்கரங்களை நம்முடைய தோள்களிலே ஒத்தி கொள்ளுதல். பெருமாளுடைய சங்க சக்கரம் நம்ம தோல்ல ஒத்திண்டாச்சுன்னா அப்புறம் நமக்கு ஏது பயம்? பயம் கிடையாது, கவலை கிடையாது, பீதி கிடையாது. தெம்பா இந்த லோகத்துல இருக்கான், கண்டிப்பா வைகுந்தம் கிடைக்கும்ங்கிற ஆசையும் நமக்கு ஏற்பட்டு போறது, உறுதி ஏற்பட்டு விட போகிறது. அதற்காகத்தான் அந்த உயர்ந்த சங்க சக்கர லாஞ்சனம் பண்ணி கொள்ளுகிறோம். அப்ப இங்கேயும் கூடியிருக்கிற அனைவருக்கும் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிட்டி ராமானுஜ சம்பந்தம் ஏற்பட்டு அதனால் என்றோ எப்போதோ இந்த உடல் விழப்போகிறதோ அடுத்த பிறவி இல்லாமல் மிகச்சிறந்த வைகுந்தமாநகர் புகுவர், மற்றது கையதுவே என்ன ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் பிரார்த்தித்தா போலே இந்த லோகத்துல பக்தியும் அந்த லோகத்துல பேரின்பமாகிற வாழ்வும் அனைத்தும் கிட்ட வேணுங்கிறதை இதோ அருகிலேயே எழுந்தருளி இருக்கிற ராமானுஜருடைய திருவடித்தாமர்களிலே பிரார்த்தித்துக் கொண்டு செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் என்று சொல்லிக்கொண்டு அமைகிறேன். இப்ப இந்த கோட்டியில இருக்கிற எல்லாருலையும் யார் பஞ்சசம்ஸ்காரம் இருக்கா பண்ணலே அதெல்லாம் நான் கேட்கவும் வரல. ஏன்னா இப்ப தெரிஞ்சுன்னு ஒண்ணும் பண்ணவும் போறது இல்லை. உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணுங்கிறத மட்டும்தான் ரெண்டு ஒரு வார்த்தையில சொன்னேன். நீங்களே யோசிச்சு பாருங்க, அவாளுக்கே பண்ணிக்கணுங்கிற ஆசை வரும். அதற்குன்னு ஆச்சாரியன் ஒருத்தர் இங்க எழுந்தருள இருக்கிறார். அவசியம் திரளா வந்து கடைசி பட்சம் ஒரு 100 பேராவது அந்த சுவாமி இடத்துல கண்டிப்பா பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிங்கோ. அது ஒரு காப்பு, அது ஒரு ரக்ஷைய போல. இன்னைக்கு எத்தனை வியாதி வருது, வியாதி வருதுன்னு உடனே போய் குத்தின்னு வரமோ இல்லையோ, இந்த கட்டம் அந்த கட்டம் ஊசி குத்தின்னு வந்துருமே தடுப்பூசி. அத போல இது ஒரு பெரும் தடுப்பூசி. சம்சாரத்துல எத்தனையோ ஆபத்துக்கள் வரும், அந்த ஆபத்திலேருந்து தடுப்பதற்குத்தான் பஞ்சசம்ஸ்காரம். சம்சாரத்தில் இருக்கிற ஆபத்தை தடுத்துறது, மோட்சத்தையே பெற்றுக் கொடுக்கிறது.
அதனால ரெண்டு அது கொடுக்கறதுனாலே அவசியம் எல்லாரும் வந்து பண்ணிங்கோன்னு பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன்.